தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்னை திருமா கோமாலிருந்து எந்திரிச்சிட்டாரு. 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அவருக்கு தெரியுது டாஸ்மாக்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறதா. திடீர்னு மாநாடு நடத்த போகிறாரு, அதுவும் அதிமுகவை கூப்பிடுறாரு. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி? திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். அன்னை திருமா வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் ஒரு மாநாடு நடத்துகிறார். அது தன்னுடைய சாதிக்கான மாநாடு அல்ல, தன்னுடைய கட்சிக்கான மாநாடு இல்லை, மது ஒழிப்புக்கு எதிரான மாநாடு அப்படிங்கிறார். மது ஒழிக்கணும்னா என்ன செய்யணும்? அரசுக்கிட்ட முறையிடணும். அரசு என்ன அரசு? திராவிட முன்னேற்ற கழக அரசு. அண்ணன் திருமாவுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்குது? இதே திமுகவினுடைய கூட்டணியில் தான் இருக்குது. அப்போ யாருக்கிட்ட போய் முறையிடணும்? இதுக்கு மாநாடு நடத்தணும்னு அவசியம் இல்லையே. நேராக ஸ்டாலின்ட்ட 1 to 1 நேராக உட்காந்து பேசி மேட்ரை முடிச்சிடலாமே. அப்போ அண்ணன் என்ன சொல்ல வர்றாரு? திமுக விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா? இல்லை அதிமுகவை அழைப்பதன் காரணமாக நான் அதிமுக பக்கம் ஜம்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா? இல்லைனா ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு எதையோ உன்னை மறைப்பதற்காக இப்படி உன்னை கிளப்பியாச்சுன்னா ஒரு சின்ன குண்டை தூக்கி போட்டோம்னா வெடிக்கிற சத்தத்தில் அந்த சத்தம் கேட்காம போயிருங்கிறதுக்காக திமுகவே ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்குதா அப்படின்னு தெரியல. ஆனால் அதிமுகவை கூப்பிடுறாரு. திமுகவும் அதிமுகவும் நமக்கு தெரியும் நேர் எதிர் துருவங்கள். இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தா அவங்க ஆட்சியில் அதை எடுத்துருவாங்க, அவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தா இவங்க ஆட்சியில் எடுத்துருவாங்க. திமுக ஆட்சியில் ஒரு சட்டப்பேரவையை கட்டினாங்கன்னா அதை அதிமுக வந்து மருத்துவமனையாக மாற்றிடுவாங்க. இவங்க ஒரு வீராணம் திட்டத்தை போட்டாங்கன்னா அந்த வீராணம் திட்டத்தை அவங்க இப்படி பல முரண்கள் கொண்ட திமுக அதிமுக மிகப்பெரிய எதிரெதிர் அணிகள் தமிழக அரசியல் வரலாற்றில். அப்படி இருக்கும்போது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமா அவர்கள் அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொன்னார்னா திமுகவை மிரட்டுகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இருக்கு. இப்ப திமுக கொண்டு வந்த திட்டம் அதிமுக காலத்தில் இருக்காது, அதிமுக திட்டம் வந்து திமுக காலத்தில் இருக்காது. ஆனால் டாஸ்மாக் மட்டும் 2 பேர் ஆட்சியிலையுமே அது அப்படியே இருக்கும். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நினைக்கிற மாதிரி இது பொருளாதாரத்திற்கானது கிடையாது. இவங்க சொல்லுவாங்க அதுல 45,000 கோடி வருமானம் வருது, அதை வச்சுதான் நாங்க நிர்வாக. தப்பு இல்லை, பொய். மக்களை, சமூகத்தை சீரழிக்கணும், சமுதாயத்தை பாழ்படுத்தணும், சமுதாயத்தை சீரழிக்கணுங்கிறதை தவிர வேற எந்த நோக்கமும் திமுக அதிமுகவுக்கு இல்லை. அவங்க படிப்படியாக குறைப்பேன்வாங்க, இவங்க வந்தாலும் படிப்படியாக குறைப்பேன்வாங்க. ஆனால் அந்த படியுடைய உயரம் என்னமோ ரொம்ப பெருசு போல. ஏன்னா ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு இறங்குறதுக்குள்ள அவங்க படுற பாடுங்கிறத பார்க்கும்போது படிப்படியாய் அப்படிங்கிறது இவங்க சொல்ற படிநிலை வந்து அந்த படி ஒரு படி ஏறுறதுக்கு ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சுனா இவங்க ஏறுற படிக்கு ஒரு 20-25 இன்ச்சு இருக்கும் போல. அதனாலதான் படிப்படியா குறைக்கிறதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு தெளிவா சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் நிலைப்பாடு வேற, மக்கள் பிரச்சனைக்கு களமாடுவது வேற. எவ்வளோ பெரிய பிலாசபி பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த தத்துவத்தை அன்னை திருமா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் நிலைப்பாடு வேற, மக்கள் பிரச்சனை. எங்க தேர்தல் தாங்க மக்கள் பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியே. தேர்தல் தாங்க மக்கள் பிரச்சனைக்கான தீர்ப்பு. அதுதான். அதை விட்டுட்டு மக்களுடைய பிரச்சனை வேற, தேர்தல் நிலைப்பாடு வேற. இது என்னது? இது மக்கள் வந்து அந்த அளவுக்குலாம் அறிவு விட்டு போயிடல. இன்னும் 1967 கிடையாது மக்கள். தேர்தல்னா என்ன? ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பது, மக்களுக்கான பிரச்சனைகள், மக்களுக்கு பிரச்சனைகளை இல்லாமல் ஒரு ஆட்சி அமைப்பது, அதை தேர்வு செய்வதுதான் தேர்தல். அதுல கூட்டணியா நின்றுட்டு இன்னாருக்கு வாக்கு செலுத்துங்க, இவர் தான் சரியானவர் அப்படின்னு இனம் கன்றீங்க. நீங்க தான் கை காட்டுறீங்க. அன்னை திருமா தான் கை காட்டினாரு, திமுக தான் சிறந்தது, ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருந்தாதான் இங்க நட்டமா நிப்பாட்டுவாரு, மக்கள் பிரச்சனை தீர்த்துருவாரு. அக்கா கனிமொழி சொன்ன மாதிரி இளம் விதவைகள் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு திமுகவினுடைய கூட்டணியில நாம் திமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு பட்டியலின மக்கள்கிட்ட கேட்டது யாரு? தேர்தல் வேற, மக்கள் பிரச்சனை வேறன்னு சொல்றீங்களே, இது 2 ஒன்றா இல்ல வேறுபட்டதாங்கிறத மக்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன். அப்படி கொண்டு வந்து ஆட்சியில் ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு இப்ப நீங்க வெளியில 3 வருஷம் கழிச்சு வெளியில வந்து மாநாடு போட்டு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை நீங்களும் வரலாம்னு சொன்னா இது என்ன? இது எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நிலைப்பாடுன்னு தெரியல. அதுல குறிப்பா இன்னொரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமா வைக்கிறாரு. கட்சிகள் கடந்து
ஜனநாயக மக்கள் சக்தியாக உள்ள இயக்கங்கள்லாம் ஒன்று சேருங்க. கட்சி வரக்கூடாதான். அரசியல் கட்சிகள்லாம் இங்கே பிரச்சனை இல்லையா, அதுவெல்லாம் இங்கே வந்து ஜனநாயக மக்கள் சக்திகள் ஒன்று சேருங்க. ஏன் அதே மாதிரி கூட்டணியிலுமே நீங்கள் ஜனநாயக மக்கள் சக்தியோட ஒன்று சேர்ந்துட வேண்டியதானே? ஆட்சி வேறங்கிறீங்க, அதிகார வர்க்கம்ங்கிறீங்க. அதிகார வர்க்கம் தாங்க ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர்கள் தாங்க அதிகார வர்க்கம். என்னங்க ரொம்ப நீங்க குழம்பிருக்கீங்களா இல்லை எங்களை எல்லாம் குழப்பணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. அரசுகள் அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து மது ஒழிப்போம்னா நீங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு. கட்சிகளை கடந்து கட்சிகள் இல்லாமல் ஜனநாயக சக்தியாக ஒன்று சேருங்கள்னா ஏன் அப்படி ஏன் சேர்க்குறீங்க? ஏன் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்க்க மாட்டீங்களா? அதிமுக வரலாம், அதே மாதிரி திமுகவுக்கு ஏன் நீங்கள் அழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பதில் சொல்லிடுங்க அந்த கேள்விக்கு. திமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையா? அப்போ திமுகவும் வரலாம்னு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி திமுகவும் வரலாம்னு சொன்னால் திமுக இதில் கலந்துக்குமா? நீங்கள் நடத்துகிற இந்த மது ஒழிப்புக்கு எதிரான இந்த விஷயத்தில் கலந்துக்குமா? சரி, ஏன் பாரதிய ஜனதாவும் மது ஒழிப்புக்கு எதிராக தானே இருக்கிறாங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல கட்சிகளை கடந்து வாங்கன்னு, மதுவை ஒழிக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேருவோம்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் பாரதிய ஜனதா மட்டும் வரக்கூடாதுங்கிறீங்க? மாநாட்டுக்கு பிறகு நான் ஸ்டாலினை சந்தித்து கொடுப்பேன். ஏன் இப்போ கொடுக்கறதுக்கு என்ன? உங்களை உள்ள விட மாட்டாங்களா? இல்லை உங்களை உள்ள விட மாட்டாங்களா? 3 வருஷம் 3.5 வருஷம் கழிச்சு மாநாடு நடத்திட்டு தான் போய் நான் ஸ்டாலினை சந்திப்பேனா? நீங்க வந்து எதிரணியில இல்ல, அவருடைய அணியிலே இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய பாசறையாகவே விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதை மாநாடு நடத்தி அதுக்கப்புறம் போய் நான் ஸ்டாலினை சந்திப்பேன் அப்படின்னா மாநாட்டில் ஒரு பெரும் கூட்டத்தை காமிச்சிட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட வாலாட்டாதீங்க அப்படிங்கிறத சொல்ல போறீங்களா? மக்களை மதுவுக்கு பழக்கி, யாரு அண்ணன் சொல்றாரு திருமாண்ணே, மக்களை மதுவுக்கு பழக்கி குடிநோயாளிகளாக ஆக்கி நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நலத்திட்டங்களை செய்தாலும் அது மக்களுக்கு விரோதமானதுதான். நச்சு பாயிண்ட்னே, உண்மையாவே நான் தலை வணங்குறேனே. இந்த ஒரே ஒரு அது நீங்க நடிச்சு சொல்றீங்களா, எழுதி கொடுத்து சொல்றீங்களா, நீங்க திமுகவுக்கு வேற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு சொல்றீங்களா, மறைக்காம இருக்கிறதுக்கு சொல்றீங்களா, திமுகவை மிரட்டுறதுக்கு சொல்றீங்களா, இல்ல அதிமுகக்குள்ள நான் வரப்போறேன்னு சிக்னல் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைனே. ஆனா நச்சு பாயிண்ட்னே, மக்களை மதுவுக்கு பழக்கி குடிநோயாளியாக ஆக்கி நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நலத்திட்டங்களையும் கொடுத்தாலும் அது மக்களுக்கு விரோதமானது. என்ன நலத்திட்டத்தை சொல்றாரு தெரியுமா? இலவச மகளிருக்கு இலவசமாக பஸ்ஸில் வந்து பயணம் செய்கிறதுக்கு நலத்திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ்ச்செல்வன் திட்டம், இங்கிட்டு ஒரு 1000 போடு, அங்கிட்டு ஒரு 1000 போடு, குடும்ப தலைவிக்கு ஒரு 1000 போடு, அங்கிட்டு ஒரு 1000 போடுங்கிற நலத்திட்டத்தை தான் அன்னை திருமா குறிப்பிட்டு சொல்றார். எவ்வளோ பெரிய உயர்ந்த நலத்திட்டங்களை கொடுத்தாலும் அது மக்களுக்கு விரோதமானது. அப்ப மக்களுக்கு விரோதமான ஒன்றை செய்யறதுனா அன்னை திருமா அவர்களே, அது மக்களுக்கு விரோதமான அரசு தானே. அதையே நீங்க நேரடியாக இந்த அரசு மக்களுக்கு விரோதமான அரசு அப்படின்னு ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? எது தடுக்குது உங்களை? மக்களுக்கு விரோதமானதுன்னு சொல்ற வரைக்கும் வந்த நீங்க இது மக்களுக்கு விரோதம் செய்கிற ஒரு அரசு, மக்கள் விரோத அரசு அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் மாய மற மாட்டேங்குது? 45,000 கோடி டாஸ்மாக்ல வருமானம் வந்துதான், அதுல இருந்து எடுத்துதான் இலவசத்தை கொடுக்கணும். யாரு கேட்டா? இப்ப 1000 கேட்டாங்களா? மகளிர் பேருந்துல ஓசியா பண்ணணும் கேட்டாங்களா? அப்ப இந்த 45,000 கோடி வருதுல, 9 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு. ஒரு குறைந்தபட்சமா அதையாவது அடைக்கலாம்ல. சரி, அதை கூட விட்டுருங்க. ரத்தன் டாட்டா சொன்னார்ல, மது வாங்க போகும்போது டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்க வந்தான்னா அவன் ஆதாரம் வாங்கு, அந்த எண்ணை பதிவு பண்ணு, அந்த எண்ணுக்கு இலவசம் கிடையாது, மானியம் கிடையாது, கல்வி கடன் கிடையாதுன்னு சொல்லு. அதையாவது செய்யலாம்ல, அதை மட்டுமாவது செய்யலாம்ல. வரமாட்டான்ல. அப்ப இலவசம் யாருக்கு போகணும்? உண்மையாவே கஷ்டப்படுறவனுக்கு போகணும்ல. உண்மையாவே கஷ்டப்படுறவன் ஏன் டாஸ்மாக் சரக்கு வாங்குறான்? அப்ப அந்த ஆதாரம் நீ பதிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா அவனுக்கு நீ இந்த மானியத்தை, அந்த இலவசத்தை தராம நிறுத்திக்கலாம்ல. அப்ப என்ன நோக்கம்? என்ன பொருளாதாரம் கிடையாது, சமூகத்தை சீரழிக்கணும், மனித வளத்தை கெடுக்கணும், மனித ஆற்றலை கெடுக்கணும், மனித திறனை கெடுக்கணும். அப்பதான் அவன் நாசமா போவான். அவன் நாசமா போனா தான் நம்மள மாதிரி ஆளெல்லாம் ஆட்சியில் இருக்க முடியும். இதை தவிர வேற என்ன இருக்குது? திருமாவர்களே, நீங்கள் மிரட்டுறீங்களா, நாடகம் ஆடுறீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உண்மையானவர்கள் என்றால் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க? ஏன் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்குற? ஏன் மாநாடு நடத்துறீங்க? உங்களை மாநாடு நடத்துறதுக்கு உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பியிருக்கான். சட்டமன்றத்தில் எந்திரிச்சு மதுவுக்கு எதிராக அப்படின்னு ஒரு கோஷத்தை போட வேண்டியதானே?
அப்ப என்ன? உங்கள் நோக்கம் பிழையானது, உங்களுடைய நோக்கம் இலக்கு பிழையானது. சட்டமன்றத்திற்குள் போய் பேச வேண்டியதை, நேரடியாக போய் ஸ்டாலினை சந்தித்து பேச வேண்டியதை சட்டமன்றத்தில் பேசாமல் மாநாடு நடத்திவிட்டு நான் ஸ்டாலினை சந்திப்பேன் என்று சொல்வதெல்லாம் அம்பக்கு. மக்களை ஏமாற்றுகிற வேலை. நீங்கள் அடங்க மறுங்கள், நீங்கள் அத்து மீறுங்கள், நீங்கள் திமிரி எழுங்கள், இல்லை என்றால் திருப்பி அடியுங்கள், அதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அண்ணன் திருமாவர்களே, தயவு செய்து நீங்கள் திருந்துங்கள், அவ்வளவுதான். திருப்பி அடியுங்கள், திரும்புங்கள், வருங்கள், அடங்க மறுங்கள், அதெல்லாம் வேண்டியதில்லைனே. ஒற்றை வார்த்தை தானே உங்ககிட்ட. அண்ணன் திருமாவர்களே, நீங்கள் திருந்துங்கள். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.